நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன அமானுஷ்யங்கள் நிறைந்த 3 நிகழ்வுகள். முதலாவதாக, பெண் ஒருவர் சாமியாராக மாறி பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தி பெற்றதன் பின்னணியை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கொடிய நோய்களை தீர்க்கும் கருமருந்து. குறைகளை சொல்லி அந்த கருமருந்து வாங்கினாலே போதும், நம்மளுக்கு நல்லான மாதிரி ஒரு திருப்தி. அறிவாள் மேல் ஏறி நின்று அசத்தல் வாக்கு சொல்லும் ஒரு பெண் சாமியார். நிகழ்ச்சியில் இரண்டாவதாக, துரோகம் செய்தவர்களுக்கு சாபம் கொடுப்பதற்காகவே அறியப்படுகிற ஒரு கோவிலை பற்றி பார்க்க இருக்கிறோம். மண்ணை வாரி சாபமிட்டால் அழிந்து போகும் குடும்பங்கள். அம்மனின் சக்தியால் மரத்தில் முளைத்த கொம்பு. என்ன உன் சாமிக்கு என்ன பெரிய கொம்பா இருக்கு, பெரியாச்சிங்கிறிய அப்படின்னா. மூன்றாவதாக, கேரளாவில் இருக்கும் கண்ணகி கோவிலில் சுமார் 25 லட்சம் பெண்கள் கலந்து கொள்ளும் ஒரு பிரம்மாண்ட திருவிழாவுக்கு செல்கிறது நமது குழு. கண்ணகி கோவிலில் திரளும் 25 லட்சம் பெண்கள். கின்ன சாதனை படைத்த கேரளா கோவிலுக்கு ஒரு நேரடி விசிட். பொதுவாக காவல் தெய்வங்களாக இருக்கிற கருப்புசாமி, ஐயனார், மாடன் போன்ற தெய்வங்கள் எல்லாம் தங்களது சக்தியை ஒரு ஆண் சாமியார் மேல்தான் வெளிப்படுத்தும். ஏனென்றால் காவல் தெய்வங்களின் உக்கிரத்தை தாங்கக்கூடிய சக்தி இயற்கையாகவே ஆண்களிடம் இருந்ததுதான் அதற்கு காரணம். ஆனால் விசித்திரமாக கோயமுத்தூரில் இருக்கும் ஒரு பெண் சாமியார் மீது காவல் தெய்வம் கருப்பராயன் இறங்கி அதகலம் செய்கிறதாம். அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுக்கும் கரு மருந்து அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும் சக்தி உள்ளதாக சொல்கிறார்கள். எத்தனையோ பெண் சாமியார்கள் மத்தியில் மாறுபட்டு நிற்கிறார் சாமியார் கலாமணி. அவர் ஆணி செருப்புகளை அணிந்து நடக்கிறார். தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அறிவாள்கள் மீது நடந்து அதிர வைக்கிறார். கிட்டத்தட்ட கருப்பு சுடலை மாடன் கோவில்களில் ஆண் சாமியார்கள் என்ன செய்கிறார்களோ அதையெல்லாம் செய்கிறார் கலாமணி. ஆம், பெண் சாமியார் கலாமணி உடலுக்குள் கருப்பராயர் இறங்குவதால் தான் இதெல்லாம் சாத்தியமாகிறது என்கிறார்கள். அதிசயங்கள் புரியும் கருப்பராயரையும் பெண் சாமியார் கலாமணியையும் சந்திக்க நமது குழு கோவை நோக்கி பயணித்தது. கோவை சிறுமுகை பகுதியை தொடர்ந்து சென்ற நாம் கைகாட்டி என்ற இடத்தை அடைந்தோம். இங்குதான் பெண் சாமியார் கலாமணி இருப்பதாக சொல்ல பக்தர்களோடு பக்தர்களாக நாமும் அவரது வருகைக்காக காத்திருந்தோம். சிறிது நேரத்தில் வாத்திய கருவிகள் முழங்க கோவிலை நோக்கி நடந்து வந்தார் கலாமணி. இவர் சொல்லும் வாக்கெல்லாம் பலித்து போகிறது என்கிறார்கள். பெண் சாமியார் கலாமணி கருப்பராயர் கோவிலுக்கு வரும் முன்பு கோவில் அருகே இருக்கும் இன்னொரு இடத்திற்கு சென்று பூஜை செய்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் நமது முன்னோர் வழிபாடு நம்மை எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் காக்கும் என்பதால் இந்த பூஜைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் பெண் சாமியார் கலாமணி. முன்னோர் இடத்தில் வழிபாட்டை முடித்துக் கொண்ட பெண் சாமியார் கலாமணி கருப்பராயர் கோவிலுக்குள் நுழைந்தார். கோவிலுக்குள் இருந்த சாமி சிலைகளுக்கு வரிசையாக அபிஷேகங்களை செய்யத் தொடங்கினார். இன்றும் சில கோவில்களுக்குள் பெண்கள் செல்லலாமா வேண்டாமா என விவாதங்களும் வழக்குகளும் போய்கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் எல்லா ஆண்களும் கூட கருவறைக்குள் போக முடியாத போது கலாமணி கருவறைக்குள் சென்று பழ அபிஷேகம் தொடங்கி
எல்லா அபிஷேகங்களையும் செய்வதை பார்த்து நமக்கு ஆச்சரியம் மேலோங்கியது. கருப்பராயருக்கு அபிஷேகம் செய்ய தொடங்கிய சிறிது நேரத்திலேயே திடீரென மயங்கி விழுந்தார் கலாமணி. பெண்சாமியார் கலாமணி மீது கருப்பராயர் நுழைந்து விட்டதன் முதல் அறிகுறி இதுதான். சிறிது தண்ணீரை தெளித்ததும் எழுந்த பெண்சாமியார் கலாமணி தொடர்ந்து பூஜைகளை தொடர்ந்தார். அடுத்து கருப்பராயர் எதிரே இருக்கும் பைரவருக்கும் பூஜை. கோவிலுக்குள் இருக்கும் அம்மனுக்கு பூஜைகள் நடந்தன. வேறெங்கும் காண முடியாத அளவிற்கு அம்மன் இங்கே படுத்த கோலத்தில் இருந்தார். திருச்சியில் ரங்கநாதர் சயன கோலத்தில் இருப்பார். ஆனால் இங்கோ அம்மன் சயன கோலத்தில் இருந்தது வித்தியாசமாக இருந்தது. அம்மன் ஏன் இங்கு சயன கோலத்தில் இருக்க வேண்டும் என்ற கேள்வி நம்மை உறுத்தியது. அம்மனுக்கு தாலி கட்டும் நிகழ்வு தினந்தோறும் நடக்கிறது. அபிஷேகங்கள் அனைத்தும் முடிந்த நிலையில் அலங்கார பூஜையின் போது கருப்பராயர் உச்ச வேகம் கொண்டு கலாமணிக்குள் இறங்கினார். அந்த சமயத்தில் கலாமணி வித்தியாசமான பல செய்கைகளை செய்தார். சில பிரம்புகளை கொண்டு தன்னைத்தானே அடித்துக் கொண்டார். சாட்டையை எடுத்து தன் மீது ஆக்ரோஷத்துடன் சுழற்றினார். அடுத்த நிகழ்வாக ஆணி செருப்பில் நடந்து வந்து பக்தர்களை வியக்க வைத்தார். இறுதியாக 2 அரிவாள்கள் மீது நடந்து அதிர வைத்தார். ஒரு பெண்ணால் இவற்றையெல்லாம் செய்ய முடியுமா என்று நமக்குள் எழுந்த கேள்விக்கு கருப்பராயர் என்று பதில் சொன்னார்கள் அங்கிருந்தவர்கள். இந்த நிகழ்வெல்லாம் முடிந்த பிறகு பக்தர்களுக்கு ஆணி செருப்பில் நின்று கொண்டு குறி சொல்லத் தொடங்கினார் பெண்சாமியார் கலாமணி. மக்களை இன்னைக்கு வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கணக்கு கேட்டு வாங்கி போட்டது வந்து மீதி இருக்கிற மக்களுக்கு கணக்கு. நூற்றுக்கணக்கானோர் வரிசையில் நின்று தங்கள் குறைகளை சொல்ல அனைவருக்கும் 3 எலுமிச்சை பழங்களும் கருமருந்து என சொல்லப்படும் ஒரு வகை விபூதியும் வழங்கி வாக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் கலாமணி உடலுக்குள் இருந்த கருப்பராயர். கருப்பராயர் கலாமணி வாயிலாக சொல்லும் அத்தனையும் அப்படியே பலிப்பதாக இங்கு வரும் மக்கள் நம்புகிறார்கள். லவ் பண்ணும்போது இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க கோயிலுக்கு. இப்போ அம்மா சொன்னாங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எங்கள் கல்யாணமும் நடந்தது. கல்யாணம் நடந்து 1 மாதத்தில் நாங்கள் வந்து அம்மாவை பார்க்குறதுக்கு வந்தோம். வரும்போது உனக்கு ஓகே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், உனக்கு வந்து இப்போ நான் வாரிசையும் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லி 1 மாதத்துலேயே வந்து நான் கன்சீவ் ஆனேன். இதுதான் வந்து என்னோட பையன். வீட்டில் ஏதாவது செய்யணும், ஏதோ நல்ல விஷயங்கள் எது நடக்கணும்னாலும் நாங்கள் அம்மாட்ட வந்து கேட்போம். அம்மா சொன்னாங்கன்னா அது எல்லாம் நல்லபடியாக நடந்துடும். நாங்கள் அதே தான் செய்வோம். கோவிலுக்கு வந்திருந்த தியாகராஜன் சசிகலா தம்பதியை முதலில் சந்தித்தோம். தனக்கு நீண்ட காலமாக திருமணம் தடைபடுகிறதே என்ற கவலையுடன் இங்கு வந்திருக்கிறார் தியாகராஜன். அப்படிப்பட்டவர் இன்று மனைவியோடு நின்றிருந்தார். கல்யாணம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தது. இப்போ இங்கே சாமிக்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போய் ஒரு 6 மாதத்தில் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் குழந்தை அதே மாதிரி கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் சாமிகிட்ட வந்து சொன்னோம்.
சாமிகிட்ட கனி வாங்கிட்டு போய் மறுபடியும் ஒரு 6 மாதத்தில் குழந்தையாச்சு. தியாகராஜனின் மனைவி சசிகலாவின் குடும்பத்தாரும் இங்கு அடிக்கடி வருபவர்கள்தான். வாக்கின் போது பெண் சாமியார் கலாமணி கொடுக்கும் எலுமிச்சையும் கருமருந்துதான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்கிறார் சசிகலா. எல்லா பக்கமும் விபூதி கொடுப்பாங்க, இந்த கோயிலில் தான் கருமருந்து கொடுப்பாங்க. அந்த கருமருந்து கையில் வாங்கினாலே நம்மளுடைய குறையெல்லாம் போய் ஒரு மகிழ்ச்சி இதாகும். நம்ம சாமிகிட்ட வந்து நம்மளுடைய குறைகளை சொல்லி அந்த கருமருந்து வாங்கினாலே போதும், நம்மளுக்கு நல்லான மாதிரி ஒரு திருப்தி, அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இவரது பெயர் ரங்கநாதன். குழந்தை இல்லை என்று முதலில் இங்கு வந்த இவருக்கு அடுத்தடுத்து குழந்தைகள் பிறக்க அதிசயத்து நிற்கிறார் ரங்கநாதன். கல்யாணமாக்கி 1.5 வருஷமாச்சு குழந்தை எல்லாமே இருந்தது. நான் வீட்டில் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் மேட்டுப்பாளையம் சூரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லா ஹாஸ்பிட்டல் பார்த்தா செக்அப் பண்ணாலும் பார்த்தாச்சு, ஒன்றுமே ஆகலை. கடைசியில் என்ன போச்சு, எனக்கு டைவர்ஸ்க்காக வந்துட்டேன். அது மாமனார் வீட்டிலே போய் சண்டைக்கு போயிட்டேன். அவருக்கு அப்போ இந்த மாதிரி புள்ள வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிட்டுக்குது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து நைட்டு உட்காந்து அவர் அழுதுகிட்டே படுத்து தூங்கிட்டு இருக்கிற. அப்படி நைட்டு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அப்புறம் கனவுல வந்து இந்த மாதிரி காமிச்சிக்குது, சாமி நம்ம கோயில் நீ மறந்துட்டு இல்லை இத்தனை வருஷமா, நான் தான் இந்த தடனை கொடுக்குறேன், இங்கே வா அப்படின்னு. சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணாங்க. சாயங்காலம் எல்லாம் பூஜை முடிஞ்சு எல்லாம் சாமி வாக்கு சொல்லி எல்லோரும் போயிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு சாமி வாக்கு சொல்லவே மாட்டேங்குச்சு. அப்படி அப்புறம் கடைசியில் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நீ வந்து இங்கே கோயிலுக்கு வந்துட்டு போய் எத்தனை வருஷமாச்சு அப்படிங்கிறாங்க. இவங்க வந்துட்டு போய் மாமனார் வந்துட்டு போய் கிட்டத்தட்ட 20 வருஷமே ஆகிப்போச்சு. அதனால தான் இந்த வகுத்து வேலை வந்தது. நீ வராமல் இருந்தனால தான் இந்த தண்டனை கொடுத்துக்கிறேன், ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், இந்த தூரிக்கு முன்னாடி இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நைட் 10 மணிக்கு மேலே அது சாமி கூப்பிட்டு எனக்கு கொடுத்தா. அப்படி அதோடு அந்த வகுத்து வேலை நின்னதா வீட்டுக்கரைக்கு. அந்த வகுத்து வேலை நிலைக்கு அந்த மாதத்துலேயே உண்டாகிட்டா. அப்படி பெண் சாமியார் கலாமணி என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் ரங்கநாதன். அதற்கு சில உதாரணங்களையும் சொன்னார் நம்மிடம். இன்னைக்கு பையனுக்கு 4.5 வருஷம் ஆக போகுது. பையனும் பிள்ளை 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க, எந்த இதுவும் இல்லை. ஆனால் மாதம் தவறாமல் அமாவாசைனா டான்னு வந்துட்டே இருப்பேன். நான் எந்த வேலை விட்டு 50,000 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு அந்த எனக்கு வேண்டாம். கோயிலுக்கு வந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து போட்டு போனால் தான் இந்த சாமி திண்ணூறு கூட வச்சா தான் எங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் 1 மாதம் வராமல் இருந்தால் அந்த 1 மாதத்துக்கு எனக்கு சரியான கஷ்டம் தான் கொடுக்கும். தியாகராஜனை போல் ரங்கநாதனை போல் ஏராளமான மக்கள் தங்கள் குறைகள் அனைத்தும் நீங்குவதாக தொடர்ந்து இங்கு வந்து சொல்கின்றனர். இந்த அதிசயங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது? கருப்பராயர் ஒரு ஆணின் உடம்புக்குள் இறங்காமல் பெண்ணாகிய கலாமணிக்குள் இறங்கியது ஏன்? கருமருந்து எனப்படுவது என்ன? அப்படி என்ன மூலிகை அதில் இருக்கிறது? இதை தண்ணீரில் கரைத்து குடித்தால் ஏதேனும் ஆகிவிடாதா என்று அடுக்கடுக்கான கேள்விகள் நம்மிடம் இருந்தன. கலாமணி வாக்கு சொல்லும் போது நாம் அடிக்கடி கவனித்த ஒன்று, கலாமணி வாக்கு சொல்லிவிட்டு அனைவரையும் தலையில் அல்லது தோளில் அடித்து அனுப்பினார். அவர் எங்கு அடிக்கிறார் என்பதில் இருந்தே பலன்கள் கணிக்கப்படுகிறது. அதாவது தோளில் அடித்தால் சற்று தாமதமாக நடக்கும் என்கிறார்கள். தலையில் அடித்தால் உடனே நடக்கும் என பொருள் சொல்கிறார்கள். மேலும் இங்கு வழங்கப்படும் எலுமிச்சைகளுக்கும் அதிக சக்தி இருப்பதாகவும் அதை வாங்கி எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் அடிக்கடி மைக்கில் அறிவிக்கிறார்கள். கோவிலில் வழங்கப்படும் கருமருந்துக்கு இன்னும் அதிக சக்தி இருக்கிறது என்கிறார்கள். கலாமணி கோவிலுக்கு உடல்நிலை என்று வருபவர்களுக்கு தனது ஞான திருஷ்டியில் அது எதற்காக என்று கணிக்கிறார். அது உடல் நலக் கோளாறு என்றால் பக்கத்திலேயே இருக்கும் ஒரு டாக்டரிடம் சிகிச்சைக்கு அனுப்புகிறார். அங்கு இலவசமாக ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. அதே நேரம் உடல் நலக் கோளாறுக்கு பில்லி சூனியம் ஏவல் போன்றவை காரணம் என்றால் கோவிலில் வழங்கப்படும் கருமருந்து நிச்சயமாக தீர்த்து வைக்கும் என்கிறார்கள். அந்த கருமருந்தின் ரகசியத்தை நம்மிடம் தெளிவாக விளக்கினார் கலாமணி. இதுதான் அந்த கருமருந்து. இந்த கருமருந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு திருநீர்.
இந்த திருநீர் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போகிறதும் கூட இந்த திருநீர் கரைச்சி குடித்தா உயிர் வந்திருக்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இந்த திருநீர் சக்தி இருக்குது. இந்த திருநீர் வந்து நாங்கள் எப்படி தயாரிக்கிறோம்னா, கடையிலலாம் வச்சு அந்த வெள்ளை திருநீர் அதெல்லாம் கிடையாது. இது சுத்தமான உம்மி வாங்கி நாங்கள் ஒரு 10 பேர்த்த விட்டு அதை க்ளீன் பண்ணி அதை ஒரு குழி தோண்டி அதில் போட்டு வேக வச்சு, அதாவது அது சுட்டு அது சாம்பலாக்கி அதை சலித்து மண் இல்லாமல் எடுத்து நாங்கள் இதை வந்து மக்களுக்கு கொடுக்குறோம். அது மக்கள் வந்து இதை கொண்டு போய் சுடுதண்ணியில் போட்டு கரைச்சி குடிப்பாங்க, பாலில் குடிப்பாங்க. எல்லா மக்கள் அதெல்லாம் கொடுக்கும்போது அதை கொடுத்து நான் இத்தனை மக்கள் வரும்போது ஒரு மகனுக்காவது ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்? இந்த சாம்பலை கொண்டு போய் இந்த அம்மா குடின்னு சொல்லுதே, இதில் ஏதாச்சும் கேட்டது இருக்குதான்னு யாரோ ஒருத்தர் சந்தேகம் இருந்தா அந்த சந்தேகம் கூட வரக்கூடாது. நானே கொண்டு போய் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி என்ன சத்து இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குது நானே டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பலில் வந்து கால்சியம் சத்து நிறைய இருக்குதுன்னு அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. நாம் அவரிடம் அதை தின்றால் ஏதாவது ஆகிவிடாதா என்று கேட்டபோது சிரித்துக் கொண்டே அறிவியல் பூர்வமான ஒரு கருத்தை நம்மிடம் சொன்னார். முதலாக கருப்பராயர் சக்தி தனக்குள் எப்படி இறங்கியது என்பதை நம்மிடம் விவரித்தார். தனது தாத்தா இறந்த பிறகு கருப்பராயர் தனக்குள் இறங்கி வந்ததை ஆச்சரியமாக விவரித்தார் கலாமணி. ஸ்கூலுக்கு போகிற போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பச்சி உனக்கு சாக்லேட் வாங்குறதுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறேன், நீ இந்த எந்திரமெல்லாம் எழுதி கொடுன்னு சொல்லி என்னை உட்கார வச்சு கையை பிடிச்சி ஆணையில் எந்திரம் எழுதி பழக்கி விட்டாரு. ஆனால் நான் விளையாட்டுக்கு அந்த 10 ரூபா காசு சாக்லேட் வாங்குறதுக்கு தான் அந்த எந்திரம் எழுதுனேன். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சாமியார், அதாவது 4 பேர்த்துக்கு நல்ல சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை உண்மையாலுமே. பின்னாளில் தனது முதல் வாக்கு மூலம் மரணத்தை நெருங்கிய தனது தாயாரை காப்பாற்றினார் கலாமணி. எங்கள் அம்மா இப்படி ஆயிடுச்சேங்கிறன்னா வெகு கஷ்டமாக இருந்து இந்த இடத்த தாண்டி போகிற போது எங்கள் அம்மா எப்படியோ காப்பாற்றி கொடு கருப்பராயா அப்படின்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு படுக்க வச்சுட்டேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு அருள் வந்துச்சு இல்லையா, அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வாக்கு, சொன்ன வாக்கு, உன்னுடைய தாயை முதல் காப்பாத்துற, தாயை காப்பாற்றினதுக்கு அப்புறம் நான் மக்களுக்கெல்லாம் கணக்கெடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதான் முதல் வாக்கு. டாக்டர் வந்து பார்த்தா என்ன சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணி அதெல்லாம் முடியாது, எது பண்ண முடியாது, பிழைக்க மாட்டாங்க, தூக்கிட்டு போன சொன்ன எங்கள் அம்மா அந்த ஒரே வாக்கில் எத்தனை 10 வருஷம் ஒரு மாத்திரையும் கூட இல்லாமல் இந்த சாமி கருணீரோட எங்கள் அம்மா வாழ்ந்துருக்குது. நான் மட்டும் இதுதான் உண்மை. இரண்டாவது வாக்கு நின்று கிடந்த ஒரு கோவிலின் கட்டுமானத்தை தூக்கி நிறுத்தியது. மூன்றாவது வாக்கு குழந்தை இல்லாத தம்பதி ஒருவருக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னதுதானா? குழந்தை இல்லாமல் ஒருத்தர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு நான் முதல் கனி கொடுத்தேன். கனி கொடுத்த உடனே ஒரு 3 மாதத்தில் அவங்க கன்சீவாகி பெண் குழந்தை பிறந்துச்சு. அதை நான் சொன்ன முதல் 3 வாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக 3, 5, 7 இப்படி வந்து 16 வாக்கு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எங்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. மாதம் 10,000 பேர் இன்னைக்கு குறைஞ்சது வந்துட்டு இருக்காங்க. இன்று தன்னை நம்பி வந்தவர்களை பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கும் அமானுஷ சக்தியை கருப்பராயர் வழியாக செய்து வருகிறார் கலாமணி. கலாமணி இன்று அனைவராலும் மதிக்கப்படும் பெண் சாமியாராக இருக்கிறார். ஆனால் அவர் கோவிலை விட்டு வெளியே வந்துவிட்டால் தான் ஒரு சராசரி பெண் என்று அடித்துச் சொல்கிறார். அதனால்தான் கோவிலில் ஒரு முகம் என்றால் வீட்டில் இன்னொரு முகம் இவருக்கு. கை காட்டி கருப்பராயர் கோவில் நமக்கு பல அதிசயங்களை காட்டியிருக்கிறது. குறிப்பாக பெண் மீது இறங்கும் கருப்பராயர் பல மணி நேரம் ஆணி மீது நின்று குறி சொல்லும் ஆச்சரிய நிகழ்வு, அறிவாள்கள் மீது நடந்து செல்வது என நம்மை மிரள வைத்தது ஏராளம். அமானுஷ்யங்களை அசை போட்டபடி அங்கிருந்து கிளம்பியது நம்பினால் நம்புங்கள் குழு. மண்ணை வாரி சாபமிட்டால் அழிந்து போகும் குடும்பங்கள். அம்மனின் சக்தியால் மரத்தில் முளைத்த கொம்பு. என்ன உன் சாமிக்கு என்ன பெரிய கொம்பா இருக்கு, பெரியாக்கிங்கிறிய அப்படின்னா. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு அருகில் இருக்கும் தென்பறை மேலக்காடு என்கின்ற கிராமத்துக்குத்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் சாபம் விடும் அந்த கோயிலை காண பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் அங்கு பயணித்தோம். கோவிலை பற்றி விசாரித்தபடியே
ஊருக்குள் நுழைந்தோம். ஊர் மக்கள் சொன்னது போலவே ஒரு வயல்வெளி இருந்தது. அந்த வயல்வெளிக்கு நடுவே சில பனை மரங்களும் இருந்தன. அதில் ஒரு பனை மரம் நம்முடைய கண்களை அகல விரிய வைத்தது. அங்கிருந்த பனை மரங்களுக்கு நடுவே சிறியதாக ஒரு கோவில் அமைந்திருந்தது. அருகில் சென்று பார்த்தால் நாங்கள் தேடி வந்த பெரியாச்சி அம்மன் கோயில் அதுதான் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. கோவில் சிறியதாகவும் அதில் சிலரும் இருந்தனர். கோயில் கருவறையில் சாமி சிலை இல்லை. ஆனால் வில் போன்ற அமைப்பில் ஒரு சூலத்தை மட்டுமே வைத்திருந்தனர். கோவிலின் கருவறையில் மட்டுமில்லாமல் கோவிலின் வெளிப்புறத்திலும் வில் போன்ற அமைப்பிலான சூலங்கள் இருந்தன. கோவிலை சுற்றி வில் போன்ற அமைப்பில் இருந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வங்களாக பார்க்கப்படுகிறது. காவல் தெய்வங்களான வீரன், முனி, லாடசாமி என 9 தெய்வங்கள் பெரியாச்சி அம்மனுக்கு காவல் இருப்பதாக சொல்கிறார்கள். பெரியாச்சி அம்மன் கோவிலில் இருந்த அனைவருமே மிகவும் சாதாரணமாக இருந்தனர். அதனால் அவர்களில் யார் அம்மனை வழிபட வந்திருக்கிறார்கள், யார் சாபமிட வந்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க எங்களது பார்வை பனை மரங்களை நோக்கிச் சென்றது. நாங்கள் நிற்கும் பெரியாச்சி அம்மன் கோவிலை சுற்றி 25 பனை மரங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரே ஒரு மரம் மட்டும் மிக உயரமாக வளர்ந்திருந்தது. அதன் உயரம் சுமார் 30 அடி இருக்கும் என்பது எங்கள் அனுமானம். அது மட்டுமில்லாமல் அந்த மரம் மற்ற மரங்களில் இருந்து வேறுபடுவதற்கு அந்த மரத்தில் கட்டப்பட்டிருந்த கருப்பு துணியும் மரத்திற்கு வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் குங்குமமும் கூடவே போடப்பட்டிருந்த பூமாலையும் வளையலும் மற்றொரு காரணம். சாமிக்கு தனி கருவறை இருக்க பொது வெளியில் இருக்கும் ஒரு மரத்திற்கு இப்படி தனி மரியாதை செய்யப்பட்டிருப்பதன் காரணம் புரியாமல் நாம் நின்று கொண்டிருந்தோம். அடுத்ததாக பூஜைகள் தொடங்கியது. காவல் தெய்வங்களுக்கான பூஜைகள் நடந்து கொண்டிருந்த போது திடீரென அங்கிருந்த ஒரு பெண் அம்மன் இறங்கி ஆடத் தொடங்கினார். ஒரு பாம்பை போல சாமியாடிக் கொண்டிருந்த அந்த பெண் கடைசியாக பெரியாச்சி அம்மன் முன் வந்து அமர்ந்து கொண்டார். முறைத்து பார்த்த கண்களுடன் நாக்கை கடித்துக் கொண்டிருந்த அவர் தனக்கு ஒரு பூவும் கனியும் வேண்டும் என்று ஆவேசமாக கேட்டார். ஒரு கனியும் ஒரு மலர் கொடுப்பா. எலுமிச்சம்பழத்தை கடித்து தின்றவுடன் தான் அவரின் ஆவேசம் குறைந்தது. ஒவ்வொரு முறையும் பெரியாச்சி அம்மனுக்கு படையல் வைத்து பூஜை செய்யும் போதும் அம்மன் இந்த பெண் மீது இறங்கிதான் பேசுமா. உன்னுடைய தாய்க்கு கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கு, உன்னுடைய தந்தை கொஞ்சம் சுகமா இருக்கு, உன்னுடைய உடல் நீயே ஒரு சுகாதாரடா மயானகரைக்கு வர்ற நீ தானடா. அந்த சூழ்நிலை கட்டத்துல தானே என் காலு பாதத்துல இருக்கிறப்பா. அதனாலதான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். நான் இருந்ததுனாலதான் உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கேன். இல்லன்னா வராத, என் காலடிக்கு வராத. அவன் கொஞ்சம் வேண்டப்பட்டவனா நிக்கிறான். அவன் வீட்டுல தீண்டல் தொடக்கம் இருக்கு, அது கழிச்சாதாப்பா என் காலடிக்கு நான் சேர்ப்பேன். முதற்கட்ட பூஜைகள் முடிந்ததால் கோயிலை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இருளப்பன் என்பவரை அணுகினோம். 80 வயதான இருளப்பன் இந்த கோவிலுக்கு தன்னுடைய 10 வயதில் இருந்தே வருகிறாராம். அதனால் இந்த அம்மனின் சக்தியை பற்றி தனக்கு கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் என்கிறார். தப்பு பண்ணவங்களுக்கு இது தண்டனை கொடுக்கும். நம்மளால் கொடுக்க முடியலை. இதுக்கிட்ட வந்து கடைசி நேரம் நீ என்ன சொல்கிற
அவனுக்கு தண்டனை கொடு, என்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கும். கொஞ்ச நாள் எதிர்பார்த்தோம்னா நிச்சயம் பாதிப்பு ஏற்படும். கருவறையில் இல்லாத அம்மன் நாம் இங்கு வந்ததும் பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த பெரிய பனை மரத்தில் இருப்பதாகவும் அந்த மரத்திற்கு பெண்மரம் என்றொரு பெயரும் இருப்பதாக சொன்னார். சுமார் ஒரு 25 மரத்துக்கு மேலே இப்பொழுது இருக்குது. அந்த மரத்திலிருந்து உற்பத்தியானது தான். ஆனால் பாக்கி இருக்கிற மரங்கள் பூரா ஆண் மரமாகத்தான் இருக்குது. அந்த பெரியாச்சிங்கிற மரத்தை வச்சு கும்பிடுறோமே அது மட்டும்தான் பெண். பனை மரத்தில் அம்மன் இருப்பதாக நம்பிக்கை வைத்து வழிபட்ட மக்களை சிலர் கேலி பேசியிருக்கின்றனர். அதோடு விடாமல் ஒரு பனை மரம் எப்படி தெய்வமாகும் என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அப்படி தெய்வமாக இந்த பனை மரம் இருந்தாலும் அம்மனுக்கென்ன கொம்பா முளைத்திருக்கிறது என்று சொல்லவும் கோபமுற்ற மக்கள் தாங்கள் தெய்வமாக பார்த்து வந்த அம்மனிடம் முறையிட்டிருக்கின்றனர். அந்த நாள் இரவு அந்த பனைமரம் இருந்த காடே கொதித்து கிடந்தது. மறுநாள் வழக்கம் போல் அம்மனை வணங்க வந்திருக்கின்றனர் ஊர் மக்கள். அப்போதுதான் அவர்கள் அந்த அதிசயத்தை கண்டு வியந்திருக்கின்றனர். அதாவது அம்மன் குடியிருப்பதாக நம்பிக்கை வைத்த அந்த பனை மரத்தில் இருந்து புதிதாக கொம்பு போன்ற அமைப்புகள் முளைத்திருக்கிறது. இதை கண்டதும் அம்மனை இழிவாக பேசிய மக்கள் கூட அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். சாமி உனக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். நாங்கள் பெரியாச்சி வச்சு கும்பிடுறோம். எங்கே வச்சு கும்பிடுறீங்க? நாங்கள் ஒரு பனைமரத்தில் தான் வச்சு கும்பிடுறோம். என்ன உன் சாமிக்கு என்ன பெரிய கொம்பா இருக்குது, பெரியாச்சிங்கிறியா அப்படின்னாங்களாம். மறுத்தடை அதை வந்து பார்க்குற போது அந்த கொம்பு இருக்கு. சாதாரணமாக கேட்ட ஒரு கேள்வி உண்மையாகி இருக்கும் நிலையை தெரிந்து கொண்டு பல ஊர்களில் இருந்து மக்கள் வந்து பார்த்து சென்றிருக்கின்றனர். அன்றிலிருந்து இந்த அம்மனின் சக்தியை உணர்ந்த ஊர் மக்கள் அனைவரும் இதை வழிபடத் தொடங்கி இருக்கின்றனர். பல பனைமரங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். தமிழ்நாட்டில் இருக்க மரங்களில் பனைகளையும் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு விசித்திரமான மரத்தை நான் பார்த்ததில்லை. கோயில் என்று அப்படி சொன்னால் தங்கத்தாலேயோ வெள்ளையாலேயோ பவுனாலேயோ இப்படியெல்லாம் கலசங்கள் தானே செஞ்சு வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த பனைமரத்தில் வித்தியாசமான ஒரு பார்வையில் கண்ணோட்டம் இருக்கும். அண்ணாந்து பார்த்தால் கொம்பு கொம்பாக இருக்கும். அடிமரத்திலிருந்து முனை மரம் வரைக்கும் அது நீரோட்டம் உள்ள பொருளாக தான் இருக்கும். தட்டி பார்த்தால் அதில் நீரோட்டம் பட்டு போயிருக்காது, கொம்பு கொம்பாகவே இருக்கும். நாங்கள் அதை ஒரு கோயிலாகவும் அதை ஒரு கடவுளாகவும் மதிப்பதற்கு, அதை நம்புவதற்கு காரணமே இந்த பனைமரம்தான். நாம் அந்த மரத்தை உற்று நோக்கினோம். இருளப்பன் கூறியவாறே அந்த மரம் கொம்புகளுடன் இருந்தது. இந்த மாதிரியான கொம்பு அமைப்புகள் ஈச்ச மரத்தில் இருப்பதை நாம் நிறையவே பார்த்திருக்கிறோம். ஆனால் பனை மரத்தில் இவ்வாறு இருப்பது இதுவரை நாம் பார்க்காத ஒன்று. பல அமானுஷ்யங்கள் இங்கு இருந்தாலும் அதில் முக்கியமானது எதிரிகளை அழிக்க மண்ணை வாரி சாபம் இடுவதுதான். வரம் வாங்க இங்கு வருபவர்களை விட சாபம் விட வருபவர்களே அதிகம். மக்கள் தனக்கு துரோகம் செய்தவர்களை அழிக்க மண்ணை வாரி சாபமிட்டு பெரியாச்சி அம்மனிடம் வேண்டுகின்றனர். அவ்வாறு அவர்கள் சாபமிட்டு சென்ற பின் உண்மையாகவே தவறு யார் மேல் இருக்கின்றதோ அவர்களையே அந்த சாபம் வந்து தாக்குமா. ஆனால் தவறு தன் மீது இருக்கும்போது நாம் அடுத்தவரை அழிக்க சாபமிட்டால் அது மீண்டும் நம்மையே தாக்குமாம். இதுவரை நம்முடைய பல நிகழ்ச்சிகளில் நாம் பெரியாச்சி அம்மனின் சக்தியை பார்த்துள்ளோம். ஆனால் ஒருவரை அழிப்பதற்காக பெரியாச்சி அம்மனை வணங்குவதை இங்குதான் நாம் கண்கூட காண்கிறோம். இதையெல்லாம் கேட்கவே நமக்கு வியப்பாக உள்ளது. பகல் ஒளி தணிந்து இரவின் கருமை சூழத் தொடங்கியது. அடுத்த அமானுஷ்ய பயணத்திற்கு புறப்பட்டது நம்பினால் நம்புங்கள் குழு. கண்ணகி கோவிலில் திரளும் 25 லட்சம் பெண்கள். கின்ன சாதனை படைத்த கேரளா கோவிலுக்கு ஒரு நேரடி விசிட். கண்ணகி
சங்க காலத்தில் வலிமை மிக்க ஒரு நெஞ்சுரம் கொண்ட பெண்ணாக அறியப்படுபவள். மன்னனை எதிர்த்து தர்மத்தை விதைக்க ஒரு நகரையே தீக்கிரையாக்கிய சத்திய நெறி அவளுடையது. அதனால்தான் இன்று தமிழகத்தில் கண்ணகியின் வாழ்வை பேசும் இலக்கியங்களும் கண்ணகிக்காக கோவில்களும் நிறைந்து காணப்படுகின்றன. கண்ணகி தமிழர்களால் எப்படி அறியப்படுகிறாரோ அதைப் போலவே கேரள மக்களாலும் அறியப்படுகிறார். அதன் சாட்சியாக கேரளாவில் இருக்கும் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் நடக்கும் பொங்கல் திருவிழாவை காண நமது குழு பயணித்துக் கொண்டிருக்கிறது. மதுரையை தனது சாபத்தால் எரித்த கண்ணகி மதுரையில் இருந்து கேரளாவிற்கு சென்றபோது திருவனந்தபுரத்தில் இருந்த ஆற்றுக்கால் என்ற இடத்தில் இளைப்பாறினாராம். அந்த இடமே இன்று ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் இருக்கின்ற திருவனந்தபுரம் பகுதிக்குள் நாம் நுழைந்து விட்டோம். ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் திருவிழாவிற்காக கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் சுற்றியுள்ள பாதைகளை அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளது. ஒரு பொங்கல் திருவிழாவிற்காக 25 கிலோமீட்டர் தொலைவை அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கவும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த பொங்கல் திருவிழாவில் கலந்து கொள்ளும் பெண்களின் எண்ணிக்கை மட்டும் சுமார் 25 லட்சத்திற்கும் மேல் என்கிறார்கள். அதனால்தான் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் பெண்களின் சபரிமலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலுக்கு போகும் வழியெங்கும் பெண்கள் வரிசையாக இடம் பிடித்து உட்கார்ந்திருந்தனர். சாலைகளிலேயே பகவதி அம்மனுக்கு படையல் வைத்திருந்தனர். பொங்கல் வைப்பதற்காக விறகுகளையும் பனை ஓலைகளையும் சுமந்தபடி மக்கள் சென்று கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. ஆங்காங்கே பொங்கல் வைக்கும் இடங்களில் உள்ளூர் மக்கள் வைத்திருந்த பகவதி அம்மன் சிலைகளை பார்த்தோம். பகவதி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்களது வீடுகளுக்கு வெளியே பொங்கல் பானைகளை தயாராக வைத்திருந்தனர். இவ்வளவு ஆர்வமாக பெண்கள் பங்கெடுக்கின்றனர் என்றால் பொங்கல் வைப்பவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது என்பதை தீர்க்கமாக சொல்லலாம். ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் முதல் பொங்கலுக்கான அக்னி வைத்த பின்தான் பொதுமக்கள் பொங்கல் வைக்க தொடங்குவர். பகவதி அம்மன் கோவிலில் மண் சட்டியாலான பொங்கல் பானை தயார் நிலையில் இருந்தது. கோவிலுக்கு வெளியே காத்திருந்த மக்களும் தயாராக இருந்தனர். கோடை வெயில் உஷ்ணத்தை மிக வேகமாக பரப்பிக் கொண்டிருந்தது. ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் பொங்கல் நிகழ்வை காண கேரள மந்திரிகள், தொழிலதிபர்கள் மற்றும் பல விஐபிக்கள் வந்திருந்தனர். இதோ ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலின் பூசாரி அக்னியை கையில் ஏந்தியபடி வந்து கொண்டிருக்கிறார். செண்டை மேளங்கள் முழங்க ஆரம்பித்தன. பூசாரி தான் கொண்டு வந்த அக்னியை பற்ற வைத்தார். அவ்வளவுதான், கிட்டத்தட்ட பல லட்சம் பொங்கல் பானைகளில் அக்னி வைக்கப்பட்டது. பகவதி அம்மன் கோவிலில் பொங்கல் வைக்க அக்னி பத்த வைக்கப்பட்டதும் வரிசையாக அனைத்து அடுப்புகளிலும் அக்னி வளர்க்கத் தொடங்கினர். அனைவரும் கேரள பாரம்பரிய உடையில் இருந்தனர். சிலர் தங்களது குழந்தைகளை அம்மன் வேஷம் போட்டு அழைத்து வந்தனர். கோவில் இருந்த இடமே புகை மண்டலமாக காட்சி தந்தது. பக்தியுடன் பொங்கல் அரிசியை பானையில் போட்டனர். இன்று சென்னை மாதிரியான பெருநகரங்களில்
பொங்கல் பண்டிகை என்ற ஒன்று விடுமுறை நாள் என்பதாக மட்டுமே அறியப்பட்டு வருவது வருந்தத்தக்கது. ஆனால் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் கண்ணகிக்கு பொங்கல் வைத்து வழிபடுவது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இங்கு வைக்கப்படும் ஒவ்வொரு பொங்கல் பானைகளுக்கும் பின்னால் ஒரு வேண்டுதல் இருக்கிறது. அது வேலை சம்பந்தமாக இருக்கலாம், படிப்பு, திருமணம் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது நிலம் சம்பந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் இப்படி ஆற்றுக்கால் பகவதி அம்மனுக்கு பொங்கல் வைத்து வேண்டுவதன் மூலம் தங்களது வேண்டுதல்களை அம்மன் நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பொங்கல் பானைகளில் போடப்பட்ட அரிசி வெந்து சாதமாக குழைந்து பொங்க ஆரம்பித்தது. பொங்கல் பொங்கியதும் பெண்கள் தங்களது வேண்டுதல்களை ஆற்றுக்கால் பகவதி அம்மனை நினைத்து வேண்டினர். சிலர் கண்ணீர் வழிய வேண்டுவதை பார்க்கும்போது அவர்களின் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று நாமும் ஆற்றுக்கால் பகவதி அம்மனிடம் வேண்டிக் கொண்டோம். கடந்த 2009ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி நடந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் திருவிழாவில் மட்டும் 25 லட்சத்திற்கும் மேலான பெண்கள் கலந்து கொண்டதாக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அங்கீகாரத்தை கோவிலின் அலுவலக அறையில் நாம் பார்த்தோம். இன்று வரையும் அந்த எண்ணிக்கைக்கு குறையாத மக்கள் வருடா வருடம் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு கோவிலின் கருவறை உள்ளே இருக்கும் ஆற்றுக்கால் பகவதி அம்மனை படம் பிடிக்க கோவிலின் நிர்வாகம் அனுமதி தராததால் நாம் ஆற்றுக்கால் பகவதி அம்மனை வழிபடச் செல்லும் மக்களை படம் பிடித்துக் கொண்டிருந்தோம். கருவறையில் இருக்கும் ஆற்றுக்கால் பகவதி அம்மனை வழிபட செல்லும் மக்கள் ஓடுகிறார்களா அல்லது நடக்கிறார்களா என்று தெரியாத அளவிற்கு வேகம் இருந்தது. திருப்பதி கோவிலை போன்றதொரு கூட்டம் இங்கு இருப்பதை காண முடிகிறது. கடைசியாக பொங்கல் பானை மீது தீர்த்த நீரை தெளித்து பொங்கல் வைக்கும் நிகழ்வை பூசாரி முடித்து வைத்தார். பொங்கல் வைப்பதற்காக வெளியூரில் இருந்து வந்த மக்கள் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். கிட்டத்தட்ட 25 லட்சம் பெண்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல், அதே நேரம் திருட்டு போன்ற குற்ற நடவடிக்கைகளும் இல்லாமல் இப்படி ஒரு திருவிழாவை நடத்தி இருப்பது வியக்க வைக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆற்றுக்கால் பகவதி அம்மனின் மேல் பக்தியும் பயமும் மக்களை ஒன்றிணைத்திருக்கிறது என்ற நிதர்சனமும் நமக்கு புரிகிறது. நிகழ்ச்சியில் முதலாவதாக பார்த்த கருப்பராயர் அருள் வந்து வாக்கு சொல்லும் பெண் சாமியார் கலாமணியை பற்றிய தகவலும், இரண்டாவதாக பார்த்த எதிரிகளை வீழ்த்த சாபமிடும் கோவிலும், மூன்றாவதாக பார்த்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் திருவிழாவும் உங்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிழல்கள் ரவி.